Good morning students, welcome to Sheba Group of Schools online class. Today we are going to see the chapter 6 banking. So banking lesson நம்ம வந்து already start பண்ணியாச்சு. So இதில் continuation பார்க்க போகிறோம். So இந்த banking in the last class you studied இல்லையா functions of commercial banks பற்றி start பண்ணியிருந்தோம். So we have the three types of functions. என்னென்ன functionsனு பார்த்துருக்கோம். Before that commercial bankன்றது just என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம். Here the commercial banks refer to the banks, the division of large banks which more deals with the deposits and lending and loans. Loans நிறையா கொடுக்கறது and also நிறைய deposits customers deposit பண்ணுறாங்களே அந்த deposits இதெல்லாம் நடக்கிறது தான் இந்த commercial banks தான் நடக்குது. So இந்த commercial banks we have a functions of commercial banks. என்ன functions இருக்குன்னு பார்த்தோன்னா three types of functions இருக்கு. Primary function, secondary function and the other functions. Three types of functions. So இந்த primary functions நமக்கு first என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா accepting deposits and advancing loans இருக்கு. So accepting depositsனா என்ன, advancing loans என்னன்ட்டு first ஒரு பார்த்துக்கலாம். So here the accepting deposits we have a mainly dependent on public deposits. நம்ம public deposit பண்ணுறாங்க இல்லையா பேங்க்கில் அதுதான் வந்து accepting deposits சொல்கிறாங்க. இதில் ஒரு two types of deposits இருக்குது acceptingல. என்னன்னு பார்த்தா demand depositனு ஒன்று இருக்குது, time depositனு ஒன்று இருக்குது. So two types of depositsல demand ஒன்று இருக்குது, time ஒன்று இருக்குது. So it refers to the deposit that can be withdrawn by the individuals without any prior notice to the bank. பேங்க்கிட்ட எந்த ஒரு ப்ரியர் நோட்டீஸோ எதுவுமே தராமல் நம்ம வந்து நார்மலாக மணி வேணும்னாலே நம்ம போய் அதுக்கான செலான் வந்து இஷ்யூ பண்ணுறது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணுறது மணி வந்து வித்ட்ரா பண்ணுறது. ஒரு ஏடிஎம் கார்டில் ஒரு கிரெடிட் கார்டு வச்சு இஷ்யூ பண்ணிக்க நம்ம வந்து அதை எடுத்துக்கிறது. இதை மாதிரி நார்மலாக பண்ணுறதா டிமாண்ட் டெபாசிட்ஸ். நம்ம டெபாசிட் பண்ணுறது எப்போவுமே வந்து நம்ம யார்ட்டையும் கேட்க தேவையில்லை, நமக்கு வேணும்னா வந்து அதை இது பண்ணிக்கலாம். செக் அட் த பேங்க் கவுண்டர் ஆர் ATM centers, ATM சென்டரில் டெபிட் கார்டு யூஸ் பண்ணியோ. பட் ஹியர் இந்த டைம் டெபாசிட் பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு அந்த அட்வான்சிங் டெபாசிட்லேயே டைம் டெபாசிட் இருக்குது. இட் ரெஃபர்ஸ் டு த டெபாசிட்ஸ் தட் ஆர் மேட் ஃபார் சர்டன் கமிட்டட் பீரியட் ஆஃப் டைம். பேங்க்ஸ் பே ஹை இன்ட்ரெஸ்ட் ஆன் டைம் டெபாசிட். இந்த டைம் டெபாசிட்டுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் இஷ்யூ பண்ணுது. இந்த இதில் நம்ம நினைக்கிறப்ப வந்து அந்த மணி வித்ட்ரா பண்ண முடியாது. பிகாஸ் அதுக்கான நம்ம ஸ்லிப்போ அதுக்கான ஒரு லெட்டரோ அதுக்கு ஒரு ரிட்டன் நோட்டீஸ் ஏதாவது பேங்க்கு கொடுத்தா தான் நம்ம மணி வந்து வரும். அதுதான் டைம் டெபாசிட் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அட்வான்சிங் லோன்ஸ். வி நோ திஸ் லோன்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம நார்மலாக இஷ்யூ பண்ணுறது. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எதுக்குனாலும் இப்போ நிறையா லோன்ஸ் இருக்குது, ஹவுசிங் லோன்ஸ் இது மாதிரிலாம் இருக்குது, எஜுகேஷன் லோன்ஸுன்னு லைக் திஸ் இதுக்காக இஷ்யூ பண்ணுறது. ஸோ இதை வந்து நம்ம ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லியிருக்கோம். த செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் அண்டர் த்ரீ ஹெட்ஸ், நேம்லி ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ், ஜென்ரல் யூட்டிலிட்டி, டிரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ் அண்ட் லாஸ்ட் வந்து லெட்டர் ஆஃப் அதர் ஃபங்க்ஷன்ஸில் லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு சொல்லிட்டு இந்த செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். ஏஜென்சின்றது நமக்கும் பேங்க்குக்கும் வந்து இண்டிவிஜுவலாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து இந்த ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ்ன்றது. It implies that commercial banks act as agents of customers by performing various functions. நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸு எப்படி யூஸ் ஆகுது, நமக்கு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா ஏஜெண்ட்டாக வந்து நமக்கு ஒர்க் பண்ணுது. நமக்கும் ஒரு கம்பெனிக்கும் வந்து ஒரு கம்பெனின்றதில் ஒரு பேங்க் இன்னொரு இதுக்கு நமக்கு நம்ம ஏஜென்சியாக ஒர்க் பண்ணுறது இந்த கமர்ஷியல் பேங்க் தான். என்னன்னு பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. நெக்ஸ்ட்டு உனக்கு கலெக்டிங் செக்ஸ். Bank collect checks and bills of exchange on behalf of their customers through clearing house facilities provided by the central banks. So central banks வந்து ப்ரொவைட் பண்ணுற ஒரு செக்ஸாக இருக்கட்டும், clearing house facilities like this, என்ன ஒரு செக்கோ எது கொடுத்தாலுமே வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எதுனாலும் சரி நமக்கு யார் அதை ஆக்சுவலாக இது பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா இந்த பேங்க் தான் வந்து அதை கலெக்ட் பண்ணி நமக்கு வந்து அதை இஷ்யூ பண்ணுறது யாருன்னா நம்ம பேங்க் தான். அதாவது கமர்ஷியல் பேங்க் தான் வந்து சென்ட்ரல் பேங்க்லேருந்து நமக்கு வந்து இன்டர்மீடியேட்டாக ஒர்க் பண்ணி வந்து நமக்கு ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணி இந்த ஒர்க்கை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கலெக்டிங் இன்கம். கமர்ஷியல் பேங்க்ஸ் கலெக்ட்ஸ் டிவிடெண்ட்ஸ், பென்ஷன்ஸ், சாலரிஸ், ரெண்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் பிஹால்ஃப் ஆஃப் தேர் கஸ்டமர்ஸ். ஸோ கமர்ஷியல் பேங்க் தான் என்னென்னலாம் வந்து அந்த நம்மளோட கஸ்டமர்ஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. சாலரிஸு, ரெண்ட்டு, இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் திஸ் எல்லாமே வந்து நம்ம கஸ்டமர்ஸ்ட்டேருந்து எல்லாம் கலெக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா அதுவும் நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸ் தான். அண்ட் பேயிங் எக்ஸ்பென்சஸ், நிறைய எக்ஸ்பென்சஸ் பே பண்ணுறது நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸ் தான். என்னென்ன பார்த்தோன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் மேக் த பேமெண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் such as telephone bills,
insurance premium, school fees and rents similar to credit vouchers and debit vouchers. Like this இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸில் தான் நார்மலாக நிறைய இப்போ பார்த்தோன்னா ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து அண்ட் ஆல்சோ இன்சூரன்ஸ் பே பண்ணுறது, ரெண்ட் பே பண்ணுறது, லைக் திஸ் எல்லாமே வந்து நம்ம எந்த இடத்துல போய் பே பண்ணுறோம், பேயிங் அதர் எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ இந்த கமர்ஷியல் பேங்க்ஸில் தான் நம்ம மூவ் பண்ணிட்டு வரோம். அண்டு நம்ம இதில் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், இதில் வரைக்கும் சொன்னது உனக்கு ஏஜென்சி ஃபங்க்ஷனாக நம்ம கமர்ஷியல் பேங்க் தான் ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னேன். கலெக்டிங் த செக்கெல்லாம் கலெக்ட் பண்ணுறதும் சரி, கலெக்டிங் இன்கம்ஸ் கலெக்ட் பண்ணுறதும் சரி, அண்ட் ஆல்சோ பேயிங் எக்ஸ்பென்சஸ், இந்த டெலிஃபோன் பில்ஸு, லைக் த ஸ்கூல் ஃபீஸு, இன்சூரன்ஸு, இது எல்லாமும் கட்டுறதும் நமக்கு கமர்ஷியல் பேங்க்ஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸா. இந்த ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸுன்றது என்னென்னு பார்க்க போகிறோம். In the general, it implies that the commercial banks provide some utility services to customers by performing various functions. இன்னும் other functionsலாம் சொல்லியிருக்காங்க பாரு. Here providing locker facilities for the அதாவது பேங்க்கில் பார்த்தோன்னா லாக்கர் ஃபெசிலிட்டிஸ்னு ஒன்று இருக்கும். நமக்கே தெரியும் இல்லையா, நம்ம இப்போ ஒரு ஜுவல்ஸ் எல்லாம் வீட்டில் வச்சுருக்கோன்னா என்ன பண்ணுவோம், அது வீட்டில் இருக்கிறது சேஃப் இல்லை ஒரு இதுனா அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறோம், பேங்க்கில் லாக்கரில் வைக்கிறதுன்றாங்க இல்லையா, அதுதான் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ். ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் ப்ரொவைட் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் டு இட்ஸ் கஸ்டமர்ஸ் ஃபார் சேஃப் கஸ்டடி ஆஃப் ஜுவல்லரி, ஷேர்ஸ், டெபென்ச்சர்ஸ் அண்ட் அதர் வேல்யூபிள் ஐட்டம்ஸ். திஸ் மினிமைசஸ் த ரிஸ்க் ஆஃப் லாஸ் டியூ டு த தெஃப்ட் அட் ஹோம். ஆக்சுவலாக இந்த ஜுவல்ஸு, ஷேர்ஸு, டெபென்ச்சர்ஸ்னு இது எல்லாத்தையுமே சேஃபாக வைக்கிறதுக்கு கமர்ஷியல் பேங்க்ஸு லாக்கர்ஸை வந்து கொடுத்துருக்கு. பிகாஸ் நம்ம வீட்டில் வச்சு அதை தெஃப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கமர்ஷியல் பேங்க்ஸ் என்ன பண்ணுது, லாக்கர்ஸ் வந்து. So here the banks are not responsible for the items in the lockers. லாக்கர்ஸில் இருக்கிற அந்த ஐட்டம்ஸ்க்கு பேங்க் வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஸோ here என்ன சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு ஜென்ரல் யூட்டிலிட்டியில் ப்ரொவைடிங் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் சொல்லியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இஷ்யூவிங் ட்ராவலர்ஸ் செக். பேங்க் இஷ்யூஸ் ட்ராவலர்ஸ் செக்ஸ் டு இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் ட்ராவலிங் அவுட் சைட் த கண்ட்ரி. ட்ராவலர்ஸ் செக் ஆர் த சேஃப் அண்ட் ஈஸி வே டு ப்ரொடெக்ட் மணி வைல் ட்ராவலிங். ஆக்சுவலி ஹியர் த பேங்க்ஸ் ட்ராவலர் செக்னு இருக்குது. ஸோ த ட்ராவலர்ஸ் செக்குன்றது அந்த இண்டிவிஜுவல்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு, இன்னொரு பிளேஸ் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு அந்த செக் இஷ்யூ பண்ணுவாங்க. வாட் இஸ் தட், அந்த ட்ராவல் செக்குன்றது நம்ம இப்போ ஒரு மணி, ஒரு லம்சம் அமௌண்ட் மணியை வந்து நம்ம இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போகிறதுனா நமக்கு அது வந்து ஒரு பயம் இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு சேஃப்டி இருக்காது, நமக்கு போகிற ட்ராவலிங்கில் ஏதாவது ஆகணும், லைக் திஸ். அது எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்காக இருக்கிறது தான் இந்த ட்ராவலர்ஸ் செக். ஸோ அந்த செக் எடுத்துகிட்டு போய் அவங்க எந்த பிளேஸ்க்கு போகிறாங்களோ அந்த இடத்துல அந்த செக்கை இஷ்யூ பண்ணாங்கன்னா தே வில் இஷ்யூ மணி, அவங்க வந்து மணி வந்து கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் இஷ்யூவிங் ட்ராவலர்ஸ் செக். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் ஹெல்ப் இன் ப்ரொவைடிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டு பிஸ்னஸ் மேன் டீலிங் இன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். ஒரு இம்போர்ட் பண்ணுறதுக்கோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கூட, ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட இம்போர்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, எந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்குனாலும் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணுது வித் த பெர்மிஷன் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க் பெர்மிஷன் இருந்தால் மட்டுமே கமர்ஷியல் பேங்க்ஸை ஹெல்ப் பண்ணும். ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸோட நான் வந்து சென்ட்ரல் பேங்க்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த ஒர்க்கை பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு த ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அனதர். ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ ஃபண்ட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் பை மீன்ஸ் ஆஃப் டிமாண்ட் டிராஃப்ட், டெலிஃபோன் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர். ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு வந்து நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படிலாம் நடக்குது, டிராஃப்ட் மூலமாக, டெலிஃபோனிக் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக நடக்குது. அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் இஷ்யூஸ் லெட்டர் ஆஃப் கிரெடிட் டு தேர் கஸ்டமர்ஸ் டு சர்டிஃபை தேர் கிரெடிட் வர்த்தினஸ். ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் இஷ்யூ பண்ணுறாங்க நம்ம கஸ்டமர்ஸ்க்காக. லெட்டர் ஆஃப் கிரெடிட்டும் நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா ஒரு 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ் அந்த எலக்ட்ரானிக் பேங்கிங்னு 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஹியர் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆல்சோ அண்டர்டேக் த டாஸ்க் ஆஃப் அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ். ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் வந்து அந்த ஆல்சோ அண்டர்டேக் த டாஸ்க் ஆஃப் அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸோட டாஸ்க் யார் எடுத்துக்கிறது, கமர்ஷியல் பேங்க்ஸ் எடுத்துக்கிறது. ஆஸ் பப்ளிக் ஹஸ் ஃபுல் ஃபெய்த் இன் த கிரெடிட் வர்த்தினஸ் of bank, public do not hesitate in buying the securities underwritten by banks. So publicsum வந்து எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் வந்து அந்த செக்யூரிட்டிஸ் வாங்குவாங்க. ஒரு பேங்க் வந்து அதில் வந்து அதோட டாஸ்க் எடுத்துக்குதுன்னா நம்ம பப்ளிக்ஸ் எந்த ஒரு ஹெசிடேஷன்ஸும் இல்லாமல் வந்து they will take that securities. And the next one is the electronic banking. It includes services such as debit card, credit card and internet banking. நம்ம ரெகுலராக டே டு டே யூஸ் பண்ணுறது தான் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுவோம், கிரெடிட் கார்டு அண்ட் இன்டர்நெட்
பேங்கிங் எல்லாமே இதை தான் எலக்ட்ரானிக் பேங்கிங்னு நம்ம சொல்கிறது. என்ன சொல்கிறோம்? டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அண்ட் இன்டர்நெட் பேங்கிங்ஸ் சொல்கிறோம். இதெல்லாம் இல்லாமல் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. லாஸ்ட்டு ஃபங்க்ஷன் இதுதான் அதர் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தோன்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா மணி சப்ளை, credit creation and the collection of statistics. So money supply பற்றி சொல்கிறாங்க, credit creation பற்றி சொல்கிறாங்க, collection of statistics பற்றி சொல்கிறாங்க. money supplyனா என்னன்றதை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. So here it refers to one of the important functions of commercial bank that helps in increasing money supply. So money supply-யை increase பண்ணுறதுக்காக இது பண்ணது தான். it refers to the important functions. இது ரொம்ப முக்கியமான functions ஆஃப் commercial banksல for increasing the money supply. For instance பேங்க் லென்ஸ் ஒருத்தருக்கு லோன் மாதிரி ஒரு கடன் கொடுக்குறாங்க, ஒரு 5 lakhsக்கு கொடுக்குறாங்க an individual and open a demand deposit in the name. அவரோட நேமில் ஒரு கிரெடிட் என்ட்ரி வந்து போடுறாங்க 5 lakhsக்கு இவருக்கு கொடுத்ததா. this leads creation of demand deposit in that account. The point is noted here is that there is no payment in cash. Actually without printing additional money. Actually என்னது மணி சப்ளை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி அதிகப்படுத்துறதை தான் சொல்கிறாங்க. என்னன்னா இப்போ ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்கேன், ஒரு 5 lakhsக்கு வந்து நான் வந்து ஒருத்தருக்கு கிரெடிட் பண்ணியிருக்கேன், கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கேஷாகவும் அவருக்கு மணி எதுவும் கொடுக்காம என்ட்ரி மட்டும் 5 lakhக்கு போட்டிருக்கிறதா அந்த என்ட்ரி காட்டுறாங்களாம். The point here noted is no payment in cash. பேமெண்ட்டு கேஷில் கொடுக்கல. thus without any printing additional money. அவருக்கு ஒரு 5 lakhs கொடுக்க போகிறமேன்னு அடிஷ்னல் மணி எதுவும் பிரிண்ட் பண்ணலை. the supply of money is increased. பட் இங்கே என்ன இருக்குது? சப்ளை மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மணி அடிஷ்னலாக பிரிண்ட் பண்ணவும் இல்லை, பேமெண்ட்டாக கேஷும் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த மணி சப்ளை. அடுத்தது பார்த்தோன்னா கிரெடிட் க்ரியேஷன் சொல்கிறாங்க. த கிரெடிட் க்ரியேஷன் மீன்ஸ் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ் receives deposits from the public and use these deposits to give loans. However, loans offered are many times more than the deposits received by banks. This functions banks is known as a credit creation. Actually here என்ன சொல்கிறாங்க? the credit creation the multiplication of loans and advances. நிறைய லோன்ஸ் இஷ்யூ பண்ணுறது. எப்படி பேங்க்ஸ் லோன்ஸ் இஷ்யூ பண்ணுறது பார்த்தோன்னா, இப்போ கஸ்டமர்ஸ் நிறைய டெபாசிட்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, டெபாசிட்ஸ் பண்ண இவங்க என்ன பண்ணுறாங்க, பேங்க்ஸ் நிறைய லோன்ஸ் இஷ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டெபாசிட் பண்ணுறதை விட இஷ்யூ பண்ணுற லோன் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ லோன்ஸ் ஆஃபர்ட் ஆர் மெனி டைம்ஸ் மோர் தென் த டெபாசிட்ஸ். அந்த லோன்ஸ் ஆஃபர் பண்ணுறது மெனி டைம்ஸ் மோர் தென் த டெபாசிட்ஸை விட அதிகபட்சமாக வந்து லோன்ஸ் கொடுக்குறாங்க. திஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் பேங்க் இஸ் நோன் அஸ் அ கிரெடிட் க்ரியேஷன். இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க? கிரெடிட் க்ரியேஷன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, பேங்க்ஸ் கலெக்ட் அண்ட் பப்ளிஷ் statistics relating to trade, commerce and industries. Hence they advise customers and the public authorities on financial matters. Actually இவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரேட் பண்ணுறதுனாலும் சரி, அந்த காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸு இதை மாதிரி என்ன இண்டஸ்ட்ரீஸு எந்தெந்த லெவலில் இருக்குது, எந்த பிஸ்னஸ் எந்த மாதிரி போயிட்டுருக்குன்ட்டு லைக் திஸ் எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பப்ளிக்கு வந்து அவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாத்தையுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே இஷ்யூஸ் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸ்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம் இவ்வளோ தூரம்? இதில் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி இந்த கமர்ஷியல் பேங்க்ஸோட ஃபங்க்ஷன்ஸை. இதில் என்னென்ன இருக்குது ஃபங்க்ஷன்ஸ்? நமக்கு ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஏற்கனவே நம்ம கிளாஸஸில் நீ பார்த்துருப்பேன், அக்செப்டிங் டெபாசிட்ஸ் அண்ட் அட்வான்சிங் லோன்ஸ். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா அட்வான்சிங் லோன்ஸ் எல்லாம் உனக்கு சொன்னேன். லோன்ஸ் இஷ்யூ பண்ணுறது நிறையா விஷயத்துக்காக, பிஸ்னஸ்க்காகலாம் வந்து லோன்ஸ் இஷ்யூஸ் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா செகண்டரி ஃபங்க்ஷனில் நமக்கு 4 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது? ஏஜென்சி ஃபங்க்ஷன், ஜென்ரல் யூட்டிலிட்டி, டிரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ் அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஸோ இந்த ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸில் நமக்கு கமர்ஷியல் பேங்க்கு ஒரு ஏஜென்சியாக ஒர்க் பண்ணுறது தான் வந்து ஏஜென்சி ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன ஒர்க்கெல்லாம் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, கலெக்டிங் செக் கலெக்ட் பண்ணுறதுலேருந்து, இன்கம்ஸ் கலெக்ட் பண்ணுறதுலேருந்து, பேயிங் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே வந்து யார் பண்ணுறது? எக்ஸ்பென்சஸ், ஒரு ஸ்கூல் ஃபீஸு, ரெண்ட்டு, இதை மாதிரிலாம் எது பே பண்ணுறதுனாலும் நம்ம ஏஜென்சியாக வந்து கமர்ஷியல் பேங்க் தான் நமக்கு ஒர்க் பண்ணுது. அடுத்தது பார்த்தோன்னா ஜென்ரல் யூட்டிலிட்டி
ஃபெசிலிட்டி இதில் பார்த்தா ப்ரொவைடிங் லாக்கர்ஸ் என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் நமக்கு பேங்க் பண்ணி கொடுத்துருக்குன்னா லாக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. நமக்கு ஒரு பேங்க்கில் ஒரு சேஃபாக நம்ம ஜுவல்ஸையோ எது வைக்கிறதுனாலும் லாக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இஷ்யூவிங் ட்ராவலர்ஸ் செக்கு நமக்கு கொடுக்கறதுலேருந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் டீல் பண்ணுறது, எந்த ஒரு டீலிங்னாலும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனாலையோ அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா என்னது ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ், நம்மளோட ஃபண்டை வந்து ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்லேயும் அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ் அண்ட் எலக்ட்ரானிக் பேங்கிங் சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா? டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதை பற்றிலாம் சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா? இது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க? செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அதர் ஃபங்க்ஷன்ஸு. ஸோ இந்த அதர் ஃபங்க்ஷன்ஸில் நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. மணி சப்ளை, கிரெடிட் க்ரியேஷன், கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியர் த மணி சப்ளை ஸோ இந்த மணி சப்ளையில் பார்த்தோன்னா என்ன சொல்லியிருந்தேன்? பேங்க் வந்து மணி சப்ளையை அதிகப்படுத்துறது, அவங்க அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன வேவோ அதெல்லாம் செய்கிறாங்க. ஸோ த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸை இந்த மணி சப்ளை தான். அடுத்தது பார்த்தோன்னா கிரெடிட் க்ரியேஷன். ஸோ நிறைய லோன்ஸ், அந்த டெபாசிட் கஸ்டமர் டெபாசிட் பண்ணுறதை விட லோன்ஸ் வந்து அதிகமாக இஷ்யூ பண்ணுறாங்க, அதுதான் கிரெடிட் க்ரியேஷன். லாஸ்ட் ஒன்று கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பேங்க்கு எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே கலெக்ட் பண்ணி பப்ளிக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றியோ ட்ரேட் பற்றியோ எல்லா விஷயமே வந்து பேங்க் வந்து கலெக்ட் பண்ணி அதை இஷ்யூ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்த்தோம்? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஐ வில் see you in the next class. Thank you.